அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்கள் பிரிக்கப்பட்டு 25 அந்த எம்எல்ஏக்களை சூதாட்டத்தின் குதிரை பேரமாக பேசப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக அமர்ந்த பின்பு மக்கள் நேரடியாக ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அனைத்துமே பொருட்படுத்தாமல் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வைத்து ஆளுமை செலுத்தி அங்கு ஒரு சூதாட்ட களமாக ஒரு குதிரை பேரம் பேசி பரிசளிப்பாக அன்பளிப்பாக சோஃபா போன்ற அனைத்துமே பணங்களாக அங்கு பரிமாறியதை துல்லியமாக ஊடகங்கள் எடுத்துரைத்திருக்கின்றன. ஒரு அடுத்த கட்சியில் இருக்கின்ற அந்த எம்எல்ஏக்களை விலை பேசுகின்ற இந்த ஆட்சி அமைப்பு அனைத்துமே கருத்தில் கொண்டு விஜய் அவர்களை அவருடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யவும் அவரே தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முதலமைச்சரே இந்த சூதாட்டத்தின் ஒரு உச்சமாக குதிரை பேரம் பேசி 25 நபர்களை அவர்கள் பக்கம் எடுத்து சென்றிருக்கின்றார். அடுத்த நாள் அந்த பெரும்பான்மை வாக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்பாக நடந்த இந்நிகழ்வை கருத்தில் கொண்டு இதை அனைத்துமே உச்சநீதிமன்றம் இதற்குரிய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பெரும்பான்மையான ஆதரவு கண்டிப்பாக அடுத்த நாள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் முந்தின நாள் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நபர்களை நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை சந்தித்து அவர்களுடைய இடத்துக்கே சென்று பரிசு பொருட்களாக பரிமாற்றம் செய்ததை ஊடகங்கள் ஒரு துல்லியமாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதே போன்று விசிக திருமா அவர்களுடைய அலுவலகத்திலும் இதே மாதிரியான பரிசு பொருட்களும் பரிமாறி இருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இதை உச்சநீதிமன்றம் இதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். வரக்கூடிய இளைய சமுதாயம் இது மாதிரியான தேர்தலில் இனி வரக்கூடிய தேர்தலில் சூதாட்ட களமாக மாறக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் எளிய மகளாக இங்கே வேண்டுகோளாக பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.